எப்பா உலகம் அழிய போகுது, கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் நடக்குது, பேழையை கட்டு, ரெடி பண்ணு, எல்லாத்தையும் ஜோடு ஜோட உங்கள்கிட்ட நான் கொண்டாறேன், எல்லாத்தையும் உள்ள வச்சு மூடு, டோட்டல் உலகம் அழிய போகுது. இந்த மெசேஜ் கிடைச்ச உடனே அவன் என்னவானான்? பயபக்தி உள்ளவனாகி. அதே நேரத்தில் இந்த எச்சரிப்பு நடக்கும்போது ஜனங்க எப்படி இருந்தாங்க? வாசிங்க மத்திய 24:37 வாசிங்க. ஜனங்க எப்படி இருந்தாங்க? அப்படியே இவைகள் எல்லாம் மத்திய 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், அன்னைக்கு வரைக்கும் ஜலப்பிரளயம் வரதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி நோவா உள்ள போறாரு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஜலப்பிரளயம் வரதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி நோவா உள்ள போறாரு. ஏன்னா ஆதியாகமம் 7வது வசனம் 10வது வசனத்துல அவர் 7 நாளைக்கு முன்னாடியே உள்ள போனாருன்னு இருக்கு. அந்த 7 நாளைக்கு வரைக்கும் ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னு இருக்கு? ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக அடுத்த 7 நாள்ல ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாடுற வரைக்கும் உணராதிருந்தார்கள். உணர்வில்லாத இருதயம். என்ன உணர்வில்லை? யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினமும் ஜோடா எங்க வருது? பேழைக்கு வருது. நல்லா கவனிங்க. நோவா வாங்கிட்டு வரல, நோவா தூக்கிட்டு வரல, லாரியை வச்சு நோவா ஊரா தூக்கிட்டு வரல. ஒவ்வொரு ஊரா போய் ஜோடு ஜோடா, வசனம் சொல்லுது ஜோடாக பேழைக்கு உட்பட்டன. நோவா எங்க இருக்கிறாரு? அராரத் மலையில வந்து இறங்கினாரு. ஒருவேளை எங்க இருந்தாரு நமக்கு தெளிவா தெரியல. ஆனா அவர் இருந்த இடத்துக்கு ஐரோப்பாவில் இருந்தோம், ஆப்பிரிக்காவில் இருந்தோம், இந்தியாவில் இருந்தோம், எல்லா மிருகமும் எப்படி வந்திருக்குது? ஃபேமிலியா வந்திருக்குது, ஜோடாக. எல்லாம் தன் கணவனையும் மனைவியும் கையில பிடிச்சிட்டு, யானையும், இந்தியா யானையும் வந்திருக்குது, ஆப்பிரிக்கா யானையும் வந்திருக்குது, புலி வந்திருக்கு, சிங்கம் வந்திருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்ததுனால தான் இன்னைக்கு என்ன இருக்கு? உயிரோட அந்த இனமே இருக்கு. எல்லாம் ஜோடா உள்ள வருது. இவ்வளவு மிருகமும் ஒரு இடத்துக்கு வந்தா ஜனங்களுக்கு என்ன இருக்கணும்? எவ்வளவு பெரிய உணர்வு வரணும்? இப்ப நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீங்க இறங்கி போகும்போது ஒரு 100 கணக்கில் கரப்பாம்பூச்சி ஒரே இடத்துல இருந்தா உங்களுக்கு தோணுமா தோணாதா? ஏன் எல்லாம் இப்படி வந்து நிக்குது? திடீர்னு எல்லா பறவையும் ஒருமித்து ஒரு பக்கம் 100 கணக்கில் பறந்தா நமக்கு தோணுமா தோணாதா? இப்படி ஒரு இன்னைக்கு நடந்தாலே நமக்கு தோணுது இல்ல? நோவா காலத்துல எப்படி இருந்தானா? உணராதிருந்தார்கள். உணர்வில்லாத இருதயம். இவ்வளவு அடையாளம் நடக்குது, ஜோடா எல்லாம் வருது. அதை விட பெரிய என்ன தெரியுமா? 100 வருஷமா நோவா சொல்றான், இந்த மிருகத்தை எல்லாம் உள்ள வர வைக்கிறதுக்கு நான் பேழையை கட்டுறேன்னு. அப்பவே பைத்தியக்காரத்தனமா இருந்திருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாம் பேழைக்குள்ள போகுது. இவன் கரெக்டா பேழையை கட்டா மிருகமும் வருது. எவ்வளவு பெரிய கோயின்சிடென்ஸ், எவ்வளவு பெரிய அடையாளம். 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான், நான் பேழையை கட்டுறேன், மிருகம்லாம் உள்ள வரப்போகுது. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்போ நோவா சொன்னது அப்படியே 100 வருஷம் கழிச்சு நடக்குது. ஜனங்க பார்த்திருப்பாங்களா இல்லையா? ஆனா என்ன இல்ல? இப்ப அந்த மாதிரி தானே சபை இருக்குது. கொள்ளை நோய் வரும், கண்ணுக்கு முன்னாடி 3 வருஷமா வந்துகிட்டு இருக்கு. உணர்வு இருக்குதா? பஞ்சம் வரும், இயேசு சொன்னாரு, இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்தோனேஷியால பெரிய பஞ்சம், மடகஸ்கர்ல பஞ்சம், ஸ்ரீலங்கால பஞ்சம், ஆப்பிரிக்கால பஞ்சம். ஒவ்வொரு நாளும் பஞ்சத்தின் லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. கொரோனா லிஸ்ட் குறையுது, பஞ்சத்தின் லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா உணர்வு இருக்குதா சபைக்கு? இல்ல. நோவா காலத்து ஜனங்க மாதிரியே தான் அடையாளம் ஃபுல்லா நடக்குது. ஒரு பக்கம் அறிவு பெருக்கம், ஒரு பக்கம் பேரழிவு, ஒரு பக்கம் கடலுக்கு அடியில் சுனாமி வெடிச்சு இப்பதான் ஒரு தீவே மொத்தம் 1.5 லட்சம் பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியாம இப்பதான் சரியாகி வந்திருக்கு. இன்னொரு பக்கம் கொள்ளை நோய். இன்னைக்கு உக்ரைனும் ரஷ்யாவும் யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இயேசு சொன்ன எல்லா அடையாளங்களும் மொத்தமா நடந்தாலும், அதை டிவியில சொன்னாலும், அதை வாட்ஸ்அப்ல பார்த்தாலும், ஒரு கூட்டத்துக்கு உணர்வில்லாத கூட்டம். ஆனா நோவாவோ அவைகளை கேட்டபோது பயபக்தி உள்ளவனாகி, அந்த பயபக்தி வரணும். இதெல்லாம் பார்த்த உடனே அப்படித்தாங்க பிசாசு அப்படிதான் ஏமாத்துவான், நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாம் சரியாயிரும், கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கும், பிசாசு அப்படித்தான் சொல்லுவான், அதெல்லாம் நீ ஒன்றும் நினைக்காத, கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிரும். அந்த பிசாசுக்குன்னு சில ஊழியக்காரங்க நம்மகிட்டே இருப்பான், அவனுக்கு ஒத்து போற ஊழியக்காரன் இங்கே இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, சும்மா வருது கடைசி காலம்ல ஜெகன் பயமுறுத்துவார், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. யாருக்கு நஷ்டம்? நான் உங்களை பயப்பட சொல்லி பிரசங்கம் பண்ணேனா? தயவு செய்து எல்லாரும் பயப்படுங்கன்னு சொன்னேனா? நோவாவே வசனம் என்ன சொல்லுது? பய பக்தி உள்ளவனாகி. பயத்தோட அவனுக்கு பயம் இருக்கு, பக்தியும் இருக்கு. இப்ப சொல்றான் பயப்படாதீங்க, உணர்வில்லாத இருந்தமா இருங்க. ஒரு நாள் வரும், கதவு அடைக்கப்படும். கர்த்தாவே கதர்னா கூட கதவு திறக்காது. கர்த்தாவே உங்களை அறியணுங்கிற சவுண்ட் வரும். நோவாவுடைய கதவு 7 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திறந்து இருந்துச்சு. திறந்திருக்கிற கதவுக்குள்ள ஒரு மனுஷன் வரல. ஏளனம், கிண்டல், பெரிய பேலை கட்டிட்டாரு. இவர் உலகம் அழிய போதும் பிரசங்கம் பண்றாரு, இவன் அறிவு கெட்டவன், இந்த ஆள் சொல்றத கேட்காதீங்க, கட்டு கதை பண்றான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நோவா பேசியிருப்பான். ஒரு நாள் வரும், கதவு அடைக்கப்படும், சடுதியாய் நடக்கும், ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல நடக்கும்.
அதுக்கப்புறம் நீ தட்டினாலும் சரி, கத்துனாலும் சரி, கதறினாலும் சரி, ஒன்னே ஒண்ணுதான் ஒரு சத்தம், ஒன்ன தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எந்த கூட்டமா இருக்க போறோம்? பயபக்தி உள்ளவனாகி. நோவா எப்படி இருந்தாரா? பயபக்தி உள்ளவனாகி. ஜனங்க எப்படி இருந்தாங்க? உணர்வில்லாத இருதயம். சபை எப்படி இருக்கு? பயபக்தி உள்ளவனாகி இருக்கா, இல்ல உணர்வில்லாத சபையா இருக்கா? திருப்பியும் சொல்றேன், சபை என்பது உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக தேவன் உண்டாக்கின இடம். நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறதுக்காக உங்களை சாவர வரைக்கும் பாதுகாக்கிற இடமெல்லாம் இல்ல சர்ச்சு. செத்தா புதைக்கிறதுக்கான இடம் இல்ல சர்ச்சு. உங்களை குழந்தை பிறந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிற இடம் இல்ல சர்ச்சு. அதெல்லாம் தானே செய்வோம் டைம் இருந்தா. ஆனா சபை உருவாக்கப்பட்டது அவர் வரும்போது அவரோடு கூட போவதற்காக தான். சபையோட மெயின் வேலை அதான். நீங்க அந்த மெயின் வேலையை விட்டுட்டீங்க. செல்போனை பாத்தீங்கன்னா ஆட் கொடுக்குறாங்கல்ல, செல்போன் ஆட் எல்லாம் பாத்திருக்கீங்களா? நிறைய பேப்பர்ல டிவியில் ஆட் வருதா? செல்போன் ஆட்ல எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா? செல்போன் ஆட்ல எதெல்லாம் மெயினா சொல்லுவாங்கன்னு பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? பாத்திருக்கீங்களா? நல்ல கேமரா இல்ல, நல்ல டிஸ்பிளே, நல்ல வடிவமைப்பு, மடக்கிற போன், அப்புறம் வந்து தண்ணியில போட்டாலும் ஒன்றும் ஆகாது, பின்னாடி டார்ச், டார்ச்சுக்குன்னு ஒரு டார்ச் தனியா இருக்குல்ல, இருக்குதானே? போட்டோ எடுக்கிறதுக்கு கேமரான்னு ஒன்று தனியா இருக்குல்ல. செல்போன் எதுக்கு வாங்குச்சு? செல்போன் ஒன்று உருவாக்குனதுக்கு காரணம் என்ன? எதுக்காக வந்தது? பேசுறதுக்கு. அதை பத்தி விளம்பரத்தில் வருமா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வாங்குற செல்போன் முன்னாடி விட இப்ப தெளிவாக கேட்கும். நீங்கள் வாங்குற செல்போன் நீங்கள் பேசினா 2 கேட்கும். நீங்கள் வாங்குகிற செல்போன் அவர் சாதாரணமாக பேசினாலும் நம்ம எஸ்ஜே பெர்குமன் ஐயா மாதிரி உங்களுக்கு கேட்கும். வந்திருக்கா? எதுக்கு வந்துச்சோ அதை பத்தி இல்ல பாத்தீங்களா? ஏன்னா அதுல எந்த மாற்றமும் செய்யவே, அவ்வளவுதான். பேசுறாலும் கரகரன்னு பேசினா உங்களுக்கும் கரகரன் தான் கேட்கும். பேசுறாலும் கீச்சு கீச்சுன்னு பேசினா உங்களுக்கும் கீச்சு கீச்சுன்னு தான் கேட்கும். அதுல ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ உங்களை வேற போனை வாங்க வைக்கணும், என்ன பண்ணணும்? சுத்தி இருக்கிறதெல்லாம் காட்டணும். நல்ல கேமரா, 48 பிக்சல், 64 பிக்சல், முன்னாடி கேமரா, பின்னாடி கேமரா, தண்ணியில போடு. ஏன்னா தண்ணியில போடாம பத்திரமா வச்சுக்க தானே போனு. தண்ணியில போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இப்படித்தான் இன்னைக்கு சபையோடைய நிலைமை. சபையோடைய நிலைமை எதுக்கு? சபை எதுக்காக உருவாக்கப்பட்டது? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி உடன்படிக்கை செய்யறதுக்கு தான் சர்ச்சை. அவருடைய வருகையை நினைவு கூறி அதுக்கு ஆயத்தப்படுறதுக்கு தான் சர்ச்சை. இன்னைக்கு சர்ச்சை என்னவா இருக்கு? சர்ச்சை என்னவா இருக்கு? கல்யாண கூடமா இருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கிற இடம். சர்ச்சை என்னவா இருக்கு? கல்றைக்கு இடம் பார்க்குற இடம். சர்ச்சை என்னவா இருக்கு? மேட்ரிமோனியல் செக்ஷன் நடத்திட்டு இருக்கு. சர்ச்சை என்ன பண்ணிட்டு இருக்குது? பிரியாணி வித்துக்கிட்டு இருக்குது. சர்ச்சை என்ன பண்ணிட்டு இருக்குது? என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணிட்டு. என்ன பண்ணணும்? வருகைக்கு ஆயத்தப்படணும். அதை விட்டுருச்சு. அந்த வேலையை விட்டுட்டு செல்போன் மாதிரி எல்லா வேலையும் பார்க்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் எதுக்கு சபையை உண்டாக்கினாரோ அதை மாத்திரம் சபை செஞ்சாலே சபையினுடைய தேவைகள் என்னவோ அதை எல்லாவற்றையும் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். இன்னைக்கு நம்ம மற்ற வேலையை பார்க்கறதுனால பரலோகம் இந்த வேலையை பார்க்க மாட்டோம். ஏன்னா இந்த வேலையை நம்ம கிட்ட கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வேலையை பார்க்காம எந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? சுத்தி உள்ள வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மற்ற வேலையெல்லாம் பார்த்து சபை எப்படி இருக்கணும்னா ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும்னு ஒருத்தரும் சொல்றதில்ல. சபை எப்படி இருக்கணும்னா பெரிய ஆடிட்டோரியத்தோடும், பெரிய சவுண்ட் ஸ்பீக்கரோடும், கார் பார்க்கிங்கோடும், நீ ஆவியோடும் உண்மையோடும் இரு. உன் அண்டைக்கு வருகிற ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி உன் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீ ஆவியோடும் உண்மையோடும் இரு. இந்த ஜனங்கள் வருகிற வாகனங்களை நிறுத்துவதற்கான இடத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏயா வெறும் மிருகத்துக்கே அவ்வளவு பெரிய பேழையை கட்டி கொடுத்தவர் நீ உட்காரத்துக்காக இடம் கொடுக்க மாட்டார்? இன்னைக்கு நம்ம எதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம்? எதுல பண்ணிட்டு இருக்கிறோம்? முறுக்கு விற்கலாமா, வடை விற்கலாமா? அவன் புறா வித்தா நீங்க கோழி அடிச்சு பிரியாணி விற்கிறீங்க. அவன் உயிரோட வித்தா நீங்க செத்து விற்கிறீங்க. வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. என்ன தப்பு? அடுத்த கேள்வி. இதெல்லாம் சொல்லிட்டோம்னா அடுத்த கேள்வி என்னது? என்ன தப்பு? ஆண்டவருக்காக தானே செய்யறோம். நீ ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்ய வேணாம். நீ தேவனோட மட்டும் சஞ்சரி. மித்தத ஆண்டவர் செய்வார் எல்லாத்தையும். ஆண்டவரே செய்வார் எல்லாத்தையும். வனாந்தரத்தில் ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொல்றாரு. அந்த வனாந்தரத்தில் போய் எங்க போய் என்னத்தை வாங்க முடியும்? எவன் கடை வச்சிருக்கான்? எந்த லலிதா ஜுவல்லரி இருந்துச்சு அங்க? அங்க என்ன குமரன் டெக்ஸ்டைல்ஸ் இருந்துச்சு? போய் சொல்றாரு ரத்தாம்பரத்தில் போய் வாங்கு, இந்த கலர்ல வாங்கு, இந்த பசும் பொண்ணுல வாங்கு, இந்த மாதிரி வெங்கலத்தில் செய்ய. நம்மள தான் என்ன கேட்பாங்க, ஏங்க வனாந்தரத்தில் எந்த கடை இருக்கு? நீங்க பாருங்க சீன் வனாந்தரத்தில் கூட்டு வந்து ஆசாரிப்பு கூடத்தை கட்டுங்கிறீங்களே, அதுவும் அது வெங்கலத்தில் செய்ய, இதை தங்கத்தில் செய்ய, அது இந்த மரத்தில் செய்ய, இந்த ஸ்கிரீனை இப்படி செய்ய, வளையத்தை இப்படி செய்ய, ஒவ்வொன்றா சொல்றீங்களே, இவ்வளத்தையும் எங்க போய் வாங்குறது? இன்னைக்கு இருக்கிற அம்மா காலையில டிஃபன் செய்யினாலே கோச்சிக்குது இல்ல? காலையிலேயே சட்னியும் சாம்பாருமா, அதெல்லாம் நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லணும்.
அரிசி வாங்கணும், உளுந்து வாங்கணும், ஊற வைக்கணும், அரைக்கணும். அல்லமா மாவு அரைச்சி வைக்கணும், அது சரி வராது. ஒரு இட்லி தோசைக்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியிருக்கு. ஆசாரிப்பு கூட அதை கூப்பிட்டு சொல்றாரு, இதெல்லாம் தான் செய்யறா. நம்மள தான் என்ன கேட்போம், ஏங்க வனாந்தரத்தில் போய் இவ்வளோத்தையும் சொல்றீங்களே, எப்படிங்க கட்ட முடியும்? நான் சொல்றதை நீ செய், நீ கேட்கறது எல்லாம் உன்னை சுற்றி இருக்கிற கூடாரத்தில் இருக்கு, நீ நான் சொன்ன உடனே அத்தனையும் வந்து சேருதா இல்லையான்னு மட்டும் பாரு. என்னுடைய வேலை இது எங்கே கிடைக்கும்னு தேர்றதில்லை, என்னுடைய வேலை அவர் சொல்றதை செய்யறது மட்டும். நான் அவர் சொல்றதை செஞ்சா என் தேவைகள் எல்லாம் தானா எங்கே வரும். வனாந்தரத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவோம், முடியும். ஏன்? சொல்றது கர்த்தர். இன்னைக்கு நம்ம ஆவியோட உண்மையோட ஆராதிக்கிறத விட்டுட்டோம். ஆட்டத்தோட பாட்டத்தோட ஆடிட்டாரியத்தோட பெரிய பெரிய ஸ்பீக்கரோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எதுல இருக்கு? அதுல இருக்கு. நான் சொல்லுவேன், நீ ஆவியோட உண்மையோட தேவனோட கூட சஞ்சரிக்கிறவனா இரு. நீ ஆராதிக்கிற இடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பரலோகம் நிர்ணயம் பண்ணி உன் தேவைகள் எல்லாவற்றையும் பரலோகம் சந்திக்கும். அவருக்கு நல்லா தெரியுங்க. ஒரு ஆதாம் ஏவாளுக்கே இவ்வளவு பெரிய பூமியை உருவாக்கி கிளீனா ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர் அவரு. உனக்கு எனக்கு தராம போயிட போறாரு. அந்த பயபக்தி ரொம்ப அவசியம். உணர்வில்லாத இருதயம் வந்துருச்சு இன்னைக்கு சபைக்கு. சபை இன்னைக்கு எப்படி இருக்குது? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும், அவ்வளவே. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, அவ்வளவே. இன்னைக்கு என்ன செய்யலாம்? காலை எழுந்திரிக்கும் போது முதல் கேள்வி இல்லை, எழுந்திரிச்சு உட்காரும் போதே கொண்டையை போடும் போது முதல் கேள்வி, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது? உலகமாக கேள்வி. அதுக்கு அந்த 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 ஐயா கிட்ட இருந்து பதிலே இருக்காது. ஏன்னா அந்த ஐயாவுக்கு தெரியும் எது செஞ்சாலும் அது ஒரே கலரில் தான் இருக்கும், ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம தான் டேக் மாற்றி மாற்றி வைப்போம், இது பூண்டு குழம்பு, இது காரக்குழம்பு, இது சாம்பார்னு பேரை நம்ம மாற்றி வச்சுப்போம் ஒழிய கலர் ஒன்றா தான் இருக்கும், டேஸ்ட் ஒன்றா தான் இருக்கும். அதை வேற நம்ம குழம்பு செஞ்சுட்டு ஒரு டெஸ்ட் வேற வைக்கும் நமக்கு, இது எப்படி இருக்கு? நம்மளோட புசிப்பும் குடிப்பும் நம்முடைய தேவைகள் இவ்வளவே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான்னு இருக்கு. 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காருவோம். எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் அந்த வசனத்தை கொஞ்சம் தியானிப்போம், இல்லை ஒரு வசனத்தை தியானிப்போம், அந்த வசனத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஏதாவது இருக்குதா? அவ்வளோதான், ஃபினிஷ். கவனிச்சுக்கொள்ளுங்க. 2 கூட்டம் இருந்துச்சு. ஒன்று, இந்த செய்திகளை கேட்டபோது ஒரு கூட்டம் பயபக்தி உள்ள கூட்டமாய் மாறிச்சு. ஒரு கூட்டம் உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள். பயபக்தி உள்ளவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால் வசனம் சொல்லுது, நோவாவையும் அவன் குடும்பத்தையும் உள்ளே விட்டு கர்த்தர் கதவை அடைத்தார். கர்த்தரே பாதுகாத்துவார் உள்ள. அவர் அந்த வசனம் நல்லா தெளிவாக இருக்கும். நோவா போக்குவரத்தா இருந்தானாமா. நோவா உள்ளே வெளியே என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு? ஏன்னா அவருக்கு பதப்பதைக்குது. உள்ள இவ்வளோ பேர் இருக்கீங்களாடா, ஜலப்பிரளயம் வரப்போது, எல்லாம் உள்ளே வருது, ஒரு வயலும் வரலையே, லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஆல்ட்ருக்கால். இயேசு கிறிஸ்து பண்டிகையின் கடைசி நாட்களில் நின்று என்ன பண்ணாராம்? தாகமாக இருக்கிறவன் இடத்துல வரக்கடவன் பண்டிகையின் கடைசி நாள் வரைக்கும் அடிக்கிறார் பிரசங்கம். ஒருத்தனாவது வந்துருங்கடா. நோவா போக்குவரத்து. யாராவது ஒருத்தர் வரமாட்டானா? கத்தர் பார்த்தாரு, இனி எவனும் வரமாட்டான், நீ கொஞ்சம் உள்ள போ. ஆண்டவரே நீ உள்ள போ சொல்றேன். போய் அடைச்சார் பாருங்க கதவு. அதோட கதை முடிச்சு. அதே தான் இன்னைக்கு நமக்கு. நீங்கள் பயபக்தி உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உள்ளே விட்டு கதவை அடைப்பார். நீங்கள் உணர்வில்லாமல் இருந்தால் வெளியே விட்டு கதவை அடைப்பார். உள்ளே இருந்தால் வெளியே எவ்வளவு ஜலப்பிரளயம் வந்தாலும், எவ்வளவு கொள்ளை நோய் வந்தாலும், எத்தனை பஞ்சம் வந்தாலும், உள்ளே கர்த்தர் உன்னையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். ஏனோக்குடைய பிரசங்கத்துக்கும் செவி சாய்க்கல, நோவாவுடைய பிரசங்கத்துக்கும் செவி சாய்க்கல. ஏனோக்குடைய பிரசங்கம் விசுவாச பிரசங்கம், வரப்போகுதுன்னு சொன்னா ஆனா அடையாளம் இல்லை. நோவாவுடைய பிரசங்கம் அடையாளத்தோடு உள்ள பிரசங்கம். வேலை கட்டுறாங்க, ஜோடி ஜோடா பறவைகள் வருது, எல்லாம் ஒன்னா சேருது. நோவா 100 வருஷமா சொன்னது நடக்க ஆரம்பிக்குது. இவ்வளவு அடையாளத்தோட பண்ண பிரசங்கம். அந்த பிரசங்கத்துக்கும் ரிசல்ட் இல்லை, இந்த பிரசங்கத்துக்கும் ரிசல்ட் இல்லை. வசனம் சொல்லுது, கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். ஒரு சிலராகிய 8 பேர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார். இன்னைக்கு சபை எப்படி இருக்க போது? ஒரு சபையில் நான் இப்படி சொன்னேன்னு ஒரு பாஸ்டர் கோச்சிக்கிட்டாரு. நான் இப்படி போகணும்னு சொல்லலை. அன்னைக்கு அவ்வளோ ஜனங்க இருந்த இடத்துல 8 பேர் தான் வேலைக்குள்ள போனாங்க. இன்னைக்கு ஒரு சபையில் 8 பேர் போயிட்டாங்கன்னா பெரிய விஷயம். உடனே ஒரு பாஸ்டர் கோச்சிக்கிட்டாரு, ஏன் சபை அப்படி இல்லை? நம்ம எந்த சபையும் அப்படி இருக்கணும்னு ஆசையே கிடையாது. எல்லா சபையும் 100% எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய விருப்பம் அது. நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு உலகத்தின் மேலே எல்லா படியும் தூக்கி போட்டுட்டு உலகத்தோடு கூட சஞ்சரிச்சுக்கிட்டு கேட்டால் உலகத்தின் மேலே பொழி, நான் மட்டும் எப்படிங்க உண்மை உத்தமாக இருக்க முடியும்? வசனம் சொல்லுது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். 2வது, நோவா என்ன பண்ணா? பயபக்தி உள்ளவனாய் மாறினான். நோவா தேவனுக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். அதனால தான் வசனம் சொல்லுது, தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒரு நீதிமான் பாதுகாக்கப்பட்டான். இன்னைக்கு நாம எந்த கூட்டத்தில் இருக்க போறோம் அப்படிங்கிறத நாமளே ஆராய்ந்து பார்க்க போறோம். சுய பரிசோதனை, அவ்வளவுதான். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வருவார். கர்த்தருக்கு சித்தமானால். நமக்கு தெரியாது அவர் எப்போ வருவார்னு, வசனம் சொல்லலை. அவர் வரும் நாளாகிலும் நாளிகை ஆகிலும் அவர் ஒருவரை தவிர மற்ற ஒருவனும், பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். அதனால எப்போ வருவார்னு தெரியாது. ஒருவேளை நம்ம காலத்திலையும் வரலாம், நம்ம தலைமுறையில் வரலாம், நம் கண்கள் காணவும் வரலாம். ஏன்னா பவுல் அப்படிதான் சொல்றாரு, பின் உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவர் எதிர்பார்க்கிறார் அவர் காலத்தில் வருவோன்னு.
அதே மாதிரி நாமளும் எதிர்பார்ப்போம். நம்முடைய காலத்தில் கர்த்தர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடையாளங்கள்லாம் நடக்குது. நோவா காலத்தில் நடந்த மாதிரியே அடையாளங்கள் இப்போவும் தெளிவாக நடக்குது. இதில் நம்ம எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம்? வேலைக்கு வெளியவா உள்ளையா?